நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிபிஎல் 2023-24 19th மேட்ச் சிட்னி தண்டர்ஸ் விசஸ் சிட்னி சிக்ஸர்ஸ். ரெண்டு டீமுமே ஓரளவுக்கு ஈக்குவலான டீம்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, சிட்னி தண்டர்ஸில் ஜமான் கானை வச்சு ஒரு சில மேட்சஸ் வின் பண்ணாங்க. அவரோட பவுலிங் ஆக்ஷன் அது லீகலாக இல்லீகலாக அது பிரச்சனை இல்லை. எப்படியோ விக்கெட் எடுத்தார். டேனியல் சாம்ஸ் 5 விக்கெட் 4 விக்கெட்னு எடுத்துகிட்டு இருந்தார். ஓவரால் பார்த்தோம்னா எப்படியோ ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இப்போது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தோம்னா டாம் கேட்மோரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அது ப்ளஸ்ஸாக நானும் பார்க்குறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒன் டவுனில் கிளிக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஜேசன் சங்கா யாருமே ஒர்க் ஆகலை. கேட்மோருக்கு கொஞ்சம் ஸ்பீடாக ஆடக்கூடிய பிளேயர்ன்றதுனால சப்போர்ட்டுன்றது கிடைக்கும். பட் எப்படி பார்த்தாலும் சிட்னி சிக்ஸஸ்க்கு வாய்ப்புகள் அதிகம், சிட்னி தண்டர்ஸ்க்கு அதோட குறைவுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மேட்ச் 30 டிசம்பர் 1:45 சிட்னி ஷோ கிரவுண்டில் நடக்குது. குழப்பிக்காதீங்க, சிட்னி எஸ்சிஜி வேறு, சிட்னி ஷோ கிரவுண்ட் வேறு. யாராவது நீங்கள் பர்சனலாக கிரவுண்டு ஸ்டாட்ஸோ இல்லை ஏதாவது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா குழப்பிக்காமல் ஷோ கிரவுண்டாக சிட்னி கிரிக்கெட் ஸ்டேடியமான்றதை பார்த்துக்கோங்க. 2 கிரவுண்டு இருக்குது. ஸோ கரெக்டான டெலகிராம் சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம எப்போயுமே ஓவரால் லாஸ்னா லாஸு வின்னுனா வின்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். தொடர்ச்சியாக நம்ம பிபிஎல் 4 மேட்சஸ் வின் பண்ணியிருக்கோம் ஸ்மால் லீக்கு. இதை ஏன் சொல்கிறேன்னா, இதே மாதிரி லாஸ் ஆனப்பையும் நான் சொல்லியிருக்கேன். சைலண்ட்டாக நம்மளோட யூசர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் தெரியும். ஸோ அவங்களுக்காண்டி சொல்கிறேன். லாஸ் ஆனப்பையும் நான் வரிசையாக சொல்லியிருக்கேன். ஓன் டீமை க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன், சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனால் வின் ஆகிறப்பையும் நான் சொல்கிறது எப்பயுமே ஒரு டியூட்டி தான். ஸோ இது 4th மேட்ச்சு ஸ்மால் லீக்கு க்ளீன் ஸ்வீப்பு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வின்னிங் ஸ்க்ரீன்ஷாட் போஸ்ட் பண்ணியிருப்பேன். தொடர்ச்சியாக கடைசி 4 பிபிஎல் மேட்ச்சுக்குமே வின் பண்ணதை நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதிலே நம்ம டெலகிராமில் உள்ள பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது 3rd மேட்ச்சுக்கான க்ளீன் ஸ்வீப்பு. ஸோ அந்த 3rd மேட்ச்லேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய வின் தான் கிடச்சிருந்துச்சி. அதுக்கப்புறமா 2nd மேட்ச்சுக்கான க்ளீன் ஸ்வீப்பு, ஃபஸ்ட்டு மேட்ச்சு. ஸோ ஃபஸ்ட் மேட்ச்சுன்னு சொல்ல முடியாது, அந்த லாஸ்ட் 4 மேட்ச்சுக்கான எல்லா ஸ்க்ரீன்ஷாட்ஸும் இருக்கும். என்ன செக் பண்ணிக்கோங்க. இது எதுக்காண்டி சொல்கிறேன்னா, கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது அப்படியே எடுத்து ஃபேக்காக கூட சேனல்ஸ் இருக்கலாம். இன்னொன்று, இந்த 22.5 எல்லாமே நம்மளோட ரியல் மெம்பர். இதே இது பாட்டு போட்டுக்கலாம். 1,80,000 90,000 கூட நம்ம காமிச்சிக்கலாம். பாட்டுன்றது இருக்குது. ஸோ நம்ம அப்படி பண்ணலை. ஸோ அதனால தான் நமக்கு டெலகிராமில் கம்மியாக இருக்க மாதிரி காட்டுது. அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. இதே நேமில் நிறைய பேர் பாட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அதேமாதிரி யார் வேணால் டெலகிராமில் பாட்டுன்றது போட்டுக்கலாம். இதில் பாட்டு கிடையாது, ஒன்லி நம்ம யூசர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ கரெக்டான டெலகிராம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே. உள்ளே வின்னிங்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம். பேட் பால் 11ல் ஈஸியாக வின்னிங்ஸ் கிடைக்கும். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணுங்கள். என்னை மட்டும் கிளாஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. 2K டெக்குன்ற நேமில் அந்த கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணாதீங்க. டோட்டல் மேட்சஸ் இங்கே 33 மேட்ச் நடந்திருக்கு. 17 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீமும் 16 மேட்ச் செகண்ட் பண்ண டீமும் ஆவரேஜாக 150 ரன் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பெரிய ஆப்ஸ்க்கான கம்பேரிசன் பாருங்கள். பேட் பால் 11 விசஸ் அந்த பெரிய ஆப்பு, நேம் சொல்லக்கூடாது அதனால் சொல்லலை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1,150 ரூபா ஹெட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 1,089 தான். இதில் நீங்கள் போனஸும் பயன்படுத்திக்கலாம், காயின்ஸ் இருந்தால் காயின்ஸையும் பயன்படுத்திக்கலாம். ஸோ ரொம்ப கம்மியான என்ட்ரி ஃபீஸ் கொடுக்குறாங்க. இப்போ கொஞ்ச நாளில் காயின்ஸும் கிடையாது, போனஸும் கிடையாது. டேரெக்டாக எப்படி ஃபேப் லெவனில் 0% ஜிஎஸ்டி இருக்கோ அது கொண்டு வர போகிறாங்க பேட் பால் லெவன்லேயும். ஏன்னா ஃபேப் லெவனில் நான் சொல்லியிருக்கேன் நிறைய டைம், அதில் 0% ஜிஎஸ்டி அப்படியே நீங்கள் போடுற அமௌண்ட்டை வச்சு ப்ளே பண்ணிக்கலான்னு. அதே மெத்தடை பேட் பால் லெவன்லேயும் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதனால் ரெடியாக இருங்க. இப்போ சிட்னி தண்டர்ஸ் விசஸ் சிட்னி சிக்ஸர்ஸுக்கான பிளேயிங் பார்க்கலாம். மேபி இதில் தான் ஒரு சேஞ்சஸ் ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. ஸ்குவாடை பார்த்துட்டு தான் நான் எடுத்திருக்கேன் பிளேயிங் லெவனு. ஸ்குவாட் பார்த்தாச்சு. இதில் ஹைடன் கிர் உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா ஜோ டேவிஸ் பொறுத்தவரையே ஏதோ 2 பால் ஹிட் பண்ணுறாரு, மற்றபடி எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு ஃபில்டராக தான் இருக்கார். மேபி ஹைடன் கிர் உள்ளே ஆல்ரவுண்டராக எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டர் கிடைப்பாங்க. எட்வர்ட்ஸ் ஆல்ரெடி ஒரு ஆல்ரவுண்டரு, சான் ஆபர்ட் ஒரு ஆல்ரவுண்டரு, அதுக்கப்புறம் ஹென்ரிகேஸ் ஆல்ரவுண்டர். ஸோ பவுலிங்கில் சிட்னி சக்ஸஸ்க்கு பிரச்சனையே கிடையாது, அவ்வளோ பவுலர்ஸ் இருக்காங்க. இப்போது சிட்னி தண்டர்ஸில் கேட்மோர் உள்ளே வரதுனால கொஞ்சம் பேட்டிங் இன்னும் ஸ்ட்ரென்த் ஆகும். கிட்டத்தட்ட 5 பேருமே நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருக்காங்க. டேனியல் சாம்ஸ்க்கு பட்டுச்சுன்னா கம்மியான பால்ஸ்க்கு அதிக ரன்ஸ் அடிச்சிருவார். அதுக்கப்புறம் பேட்டிங் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இப்போ ஒரு ப்ளஸ் என்னன்றதையும் தெளிவாக சொல்லிடுறேன். மெக்கான்ட்ரியோ விக்கெட்டே எடுக்கலை. குர்வீந்தர் சங்குக்கும் லாஸ்ட் மேட்ச் பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இது காரணம் என்னென்னா, டெத் பவுலிங்கை ஜமான் கான் எடுத்துட்டார். ஸோ ஜமான் கான் இருந்ததுனால மெக்கான்ட்ரியோ குர்வீந்தர் சந்துவோ டெத்தில் பவுல் பண்ணலை.
இப்போ சப்போஸ் அவர் வந்து இப்போ போனதுனால இவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆள் டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. அது நமக்கு போக போக தான் தெரியும். அடுத்த மேட்சே தெரியுமான்றது தெரில. பட் ஆனால் 2 பேரில் யாராவது டெத்தில் பவுல் பண்ணி விக்கெட் எடுப்பாங்க. அப்போ இவங்க 2 பேர் கம்மியான பர்சன்டேஜ் தான் பிக் பண்ணியிருப்பாங்க. கிராண்ட் லீக்கில் ஒரு ட்ரிம் கார்டு பிக்காக இந்த 2 பேருமே வந்து இருக்க சான்ஸ் வந்து அதிகம். பிக் பண்ணிக்கோங்க. கிறிஸ் க்ரீனு. ஸோ இந்த சைடில் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டர் பேட்டர் தான், ஹியூக்ஸை தவிர்த்து. அந்தளவுக்கு எஃபெக்டிவாக விக்கெட் எடுப்பாருன்னு சொல்ல முடியாது. போன மேட்ச்சில் ஏதோ ஒரு விக்கெட் எடுத்துட்டார் டெத்துக்கு முன்னாடி பவுல் பண்ணி. பட் இவங்களுக்கு எதிராக அவரோட ரெக்கார்ட்ஸுமே வந்து போராக தான் இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா சிட்னி தண்டர்ஸில் இப்போ அலெக்ஸ் ஹேல்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டை வீசுகிறாரு, பட்டு போகுது. பட் இந்த ஜாக்சன் பேட்டுக்கு எதிராக மட்டும் எப்படி ஆடுவாருன்னு பார்க்கணும். பென் கிராஃப்டை பொறுத்தவரையும் பிரச்சனை இல்லை, ஸ்விங் பவுலிங்னாலும் ஈஸியாக ஆடிட்டு போயிடுவார். கேட்மோரை ஏதாவது கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். டேவிஸை ரெக்கார்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் நம்ம பிக் பண்ணவே முடியாது. குத்து மதிப்பாக ஏதாவது ஒரு சில டீம்ஸில் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. அதே தான் அலெக்ஸ் ராஸும். சிட்னி சிக்ஸர்ஸ் கூட அலெக்ஸ் ராஸ் எப்போயுமே ஃப்ளாப் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் தான். டேனியல் சாம்ஸு பெட்டர் பிக்கு. ஸோ டெத்துலேயும் பவுல் பண்ணுவார், அட்வான்டேஜ் அதிகம். மெக்காண்ட்ரியூ மேபி இந்த மேட்ச் கிளிக் ஆவார்னு ஒரு நம்பிக்கை. டெத்தில் பவுல் பண்ணால் சான்ஸ் இருக்குது. தன்வீர் சங்கா செகண்ட் பவுல் பண்ணால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் டெத்தில் எப்பயுமே தரமாட்டாங்க, ஒரே ஒரு மேட்ச் டெத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா வின்சி போன மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலுமே அதிகமாக ஃப்ளாப்பான பிளேயர் சிட்னி தண்டர்ஸுக்கு அது வின்சியும் கூட. ப்ளஸ் இந்த சைடு அலெக்ஸ் ராஸ் வந்து எப்படி ஃப்ளாப் ஆகிருக்காரோ அதேமாதிரி வின்சி வந்து தண்டர்ஸுக்கு எதிராக ஃப்ளாப் ஆகிருக்காரு. ஹியூக்ஸு, ஹென்ட்ரிக்கஸு, ஜார்டன் சில்க்கு இவங்க தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜாஸ் பிலிப்பையுமே ஃப்ளாப் ஆகிருக்காது. காரணம் என்னென்னா குர்விந்தர் சந்து தான். இனிஷியல் ஸ்பெல் வந்து பயங்கர ஸ்விங்கு. அதுக்கப்புறம் டேனியல் சாம்ஸு கொஞ்சம் கட்டர்ஸ் மாதிரி போட்டு விக்கெட்டை எடுத்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஜாஸ் பிலிப்பி, வின்சியை யோசிச்சுட்டு எல்லா டீம்ஸில் பிக் பண்ணுறதப்ப ஒரு சில டீம்ஸில் தவிர்த்துட்டு பிக் பண்ணிக்கோங்க. எட்வர்ட்ஸு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேயராக இருக்கார். 4 ஓவர்ஸு பவுல் பண்ணுறாரு. பேட்டிங் வந்தாலும் ஒரு 10 ரன் 20 ரன் குயிக்காக அடிக்கிறதுனால ஒரு சேஃபஸ்ட்டு பிக்காக நம்ம பார்க்கலாம். ஜார்டன் சில்க்கு லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பு, ஹென்ட்ரிகஸ் லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பு, ஹியூக்ஸ் லாஸ்ட் 2 மேட்ச் ஃப்ளாப்பு. பட் ஆனால் இதில் ஹியூக்ஸ்க்கு ஒரு ட்ரிக் இருக்குது. சேசிங் வரப்போ அவரை வந்து எடுங்க. ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ 20 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிற கூட வாய்ப்புகள் இருக்கும். இதே இது நீங்கள் சேசிங் வரப்போ பார்த்தீங்கன்னா கேமை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர். சேசிங்கில் கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஜார்டன் சில்க்கு ஃபஸ்ட் ஆர் செகண்ட் விக்கெட்ஸ் போகும்னு ஒரு டீமை செட் பண்ணால் பிக் பண்ணிக்கோங்க. வின்சியும் பிலிப்பியும் ஃப்ளாப் ஆவாங்கன்னு டீம் செட் பண்ணால் கண்டிப்பாக ஜார்டன் சில்க்கு, ஹென்ட்ரிகஸ், எட்வர்ட்ஸ் வரையா கேம் பண்ணுறது வரும். சானா பேட் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் கண்டிப்பாக பிக் பண்ணுவார். ஜாக்சன் பேட் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ மினிமம் ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ கூட மேபி அவர் டெத்தில் சான்ஸ் கிடைக்காது. ஏன்னா டேர்வஸு அதுக்கப்புறமா எட்வர்ட்ஸ் ஆர் சானா பேட் இவங்க தான் வந்து டெத்தில் பவுல் பண்ணுறாங்க. ஸ்டீவோ கைஃபு அதிகபட்சம் ஒரு விக்கெட் எடுக்கலாம், அதுக்கு மேலேன்றது கஷ்டம். ஹைடன் கிர் வந்துட்டால் இன்னுமே உங்களோட பவுலிங் அதிகமாகும். ஹென்ட்ரிகஸ் பவுலிங் போட மாட்டார். ஸோ பட் ஹென்ட்ரிகஸோட பேட்டிங் ஸ்டார்ட்ஸ் ஆவரேஜ் வேணால் நம்ம டீம்ன்றதை எடுத்துக்கலாம். இந்த 2 டீம்லேயும் பார்த்து நம்ம கிராண்ட் லீக்ஸ்க்கு பெஸ்ட்டு கேப்டன் கேப்டன் சாய்ஸ்னால் கண்டிப்பாக கேட்மோரு, அதுக்கப்புறமா பென் கிராஃப்ட்டு, நெக்ஸ்ட்டு செகண்ட் பவுல் பண்ணால் தன்வீர் சங்கா, இந்த சைடில் சானா பேட், அதுக்கப்புறம் ஹென்ட்ரிகஸு, சேசிங் வந்தால் ஹியூக்ஸு. ஸோ இவங்களுக்குள்ளே வந்து ஜிஎல்ல கொஞ்சம் கேப்டன்ஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு சில டீம்ஸில். இதில் ரிஸ்காக ட்ரம் கார்டு பிக்குன்னு பார்த்தோம்னா லோ பர்சன்டேஜ் பிக்ஸ். ட்ரம் கார்டு பிக்குன்றது லோ பர்சன்டேஜ் பிக்ஸு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்ற லாஜிக் பார்த்தோம்னா மெக்காண்ட்ரியோ ஆர் குர்விந்தர் சந்து ஃபஸ்ட் பவுல் பண்ணால். ஸோ இவங்களுக்குள்ள அடுத்து பார்த்தோம்னா கேட்மோரு லோ பர்சன்டேஜ் பிக்கு எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு. இந்த சைடில் பார்த்தோம்னா பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸில் ஹியூக்ஸு சேசிங் வந்தால் கண்டிப்பாக ஒரு கிளிக்காக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புதுசாக வர ஹைடன் கிர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஒரு சில டெத்தில் போட்டோ ஏதோ கட்டர்ஸ் போட்டோ விக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேட்டிங் கிடச்சிச்சின்னா பயங்கரமாக வந்து ஸ்கோர் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். பட் சேஃபஸ்ட்டு யூனிவர்சல் கேப்டன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் டேனியல் சாம்ஸு. அதே இது செகண்ட் பவுல் பண்ணால் ரிஸ்க் தான். சானா பேட்டை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ட்ரை பண்ணலாம், ஏதாவது 1 or 2 விக்கெட்ஸ் எடுப்பார். அப்புறம் எட்வர்ட்ஸு ஓரளவுக்கு டீசெண்டான ஆப்ஷன். ஸோ நல்ல பியூர் பேட்டிங் ட்ராக்கு சூப்பரான பிச்சு அப்படின்னா நீங்கள் டாப் ஆர்டரில் இருக்க பேட்டர்ஸ் கூட கேப்டன் கொண்டு கொடுத்தும் ஒரு சில டீம்ஸை ட்ரை பண்ணுங்கள். விக்கெட்டை பொறுத்தவரை நியூட்ரலான ட்ராக் தான். மீடியம் ஃபேஸஸுக்கு ஓரளவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. ஸோ ஆன் டைமில் எப்படி பிச்சு போட்டிருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா மார்வல் ஸ்டேடியம்லேயே வந்து அந்த ஸ்டேடியம் பொறுத்தவரையும் அந்த பிச்சே வந்து மீடியம் ஃபேஸுக்கு சப்போர்ட் பண்ணுற பிச்சு. ரூஃபில் படம் பயங்கரமான பிச்சு. பட் ஆனால் ஸ்பின்னர்ஸ்க்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பயங்கரமான ஒரு ஹெல்ப் கிடச்சிச்சு. முஜிபுர் ரஹ்மான் ஈஸியாக 3 விக்கெட் எடுத்துகிட்டு போனார். பட் ஆடம் ஜம்பானால் விக்கெட் எடுக்க முடியல. ஆன் டைம் பிச்சு ரிப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அந்த மேட்ச்சில் கூட நான் டேசி ஷாட்டை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருப்பேன். அது எதுக்காண்டி அப்படின்னா செகண்ட் பவுல் பண்ணுறப்போ அவர் பவுல் பண்ணுவார்ன்ற இன்ஃபர்மேஷன் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் ஒரு ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணுவோம். சதர்லாந்து தான் எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணால் அது கிளிக்கும் ஆச்சு, வின்னும் எடுத்தோம் ஸ்மால் லீக்கு.
ஸோ 4 ஸ்மால் லீக்ஸ் வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம் டெலகிராமில் கொடுத்த டீம்ஸு. ஸோ இப்போ ஃபுல் ஸ்டாட்ஸுன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபுல் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு ஐடியாஸ்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கிராண்ட் லீக்ஸில் ரொட்டேட் பண்ணி போடுறப்போ உங்கள் டீமை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிலிப்ஸ் ஜாஸ் பிலிப்பி. ஸோ பிலிப்ஸில் ஜாஸ் பிலிப்பி ஆவரேஜாக 19 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வென்யூவில் வெறும் 12 ரன் தான் ஸ்கோரே பண்ணியிருக்காரு. அதிகபட்சமாக அவுட்டு தான் ஆயிருக்காரு. ஜேம்ஸ் வின்சி 25 ரன் ஆவரேஜ். வென்யூவில் பார்த்தீங்கன்னா வெறும் 8 ரன் தான் ஆவரேஜ். 5 இன்னிங்ஸுமே வந்து ஃப்ளாப் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஜேம்ஸ் வின்சி. இப்போதைக்கு ஒரு டச்சில் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஹியூக்ஸு. ஸோ ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா 48 ரன் ஆவரேஜ் 13 இன்னிங்ஸில். அதேமாதிரி வென்யூவில் பார்த்தீங்கன்னா 29 ரன் ஆவரேஜ். சேசிங் வந்தால் ஹியூக்ஸ் தான் வந்து ஒரு பெரிய பிளேயர், கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஸ் கப்னா கொடுத்துக்கோங்க. ஹென்ட்ரிகேஸ் லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பு, பட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 18 இன்னிங்ஸில் 49, வென்யூவில் 48. ஸோ பக்கா ஆவரேஜ் இருக்கார் ஹென்ட்ரிகேஸு. ஸோ கண்டிப்பாக கேப்டன்ஸ் கப்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டாட்ஸ் படி ஒரு டீமை செட் பண்ணிங்கன்னா. ஜேர்டன்ஸுக்கு 29 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 38 ரன் ஆவரேஜ். ஸோ கண்டிப்பாக ஒரு குவாலிட்டி பிளேயர். அந்த வின்சியும் பிலிப்பும் அவுட் ஆவாங்க, பிலிப்பியும் அவுட் ஆவாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜேர்டன்ஸில் ஹென்ட்ரிகேஸு டேனியல்ஸில் யாராச்சும் ஒரு ஆள் பெரிய இன்னிங்ஸ் போனால் இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகலாம். அந்த பேஸில் கூட கேப்டன்ஸ் கப்னா பிட்வீனுக்குள்ளே கொடுத்து பாருங்கள். சானா அபாட்டு ஹெட் டு ஹெட்டில் 22 விக்கெட்டு, வென்யூவில் 8 விக்கெட்டு. பென் டார்சஸ்ஸு 16 விக்கெட்டு 13 இன்னிங்ஸில், 6 இன்னிங்ஸில் 10 விக்கெட்டு. வென்யூவில் லாஸ்ட் 2 மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காரு. பட் குவாலிட்டியான ஒரு பிளேயரு, திடீர்னு ஒரு 3-4 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலரு. மறக்கூடாது, பேட்டிங்குமே சூப்பராக ஆடுவார். ஆல்ரெடி நிறையா பிபிஎல் மேட்சஸில் ஹிட் பண்ணியும் நம்ம பார்த்துருக்கோம். ஜாக்சன் பேர்டு ஹெட் டு ஹெட் பார்த்தோம்னா 11 இன்னிங்ஸில் 6 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இந்த ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாருன்னா ட்ராப் பண்ணிட்டு கூட போங்க. மேபி செகண்ட் பவுல் பண்ணால் வேணால் ஓரளவுக்கு அலெக்ஸ் எல்சி இவங்களை விக்கெட் எடுப்பாங்கன்னு நீங்கள் வந்து லாஜிக்கில் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா செகண்ட் பவுல் பண்ணுறப்போ அண்டர் லைட்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்விங் ஆகும். அதில் பேட்டுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஹெல்ப்புன்றது கிடைக்கும். ஸ்டீவோ கைஃபு 12 இன்னிங்ஸில் 15 விக்கெட்டும், வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ நம்ம சிட்னி தண்டர்ஸோட ஃபுல் ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கூடிய பிளேயர் பேன்கிராஃப்ட்டு. ஸோ 26 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டு, வென்யூவில் 75 ரன் ஆவரேஜ், கிட்டத்தட்ட பக்கா ஆவரேஜ். இப்போ ரீசன்ட் ஃபார்ம் எல்லா மேட்சுமே மினிமம் 30 ரன் ஸ்கோர் பண்ணிடுறாரு. விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுறாரு. ஆஸ்திரேலியன் டீமுக்குள்ளே, நேஷ்னல் டீமுக்குள்ளே குயிக்காக வந்து போகக்கூடிய ஒரு பிளேயர். கண்டினியூ பர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுத்துட்டே இருப்பார். கன்சிஸ்டண்ட்டாக கண்டிப்பாக இருப்பார். கேப்டன்ஸ் கேப்னா கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேல்ஸு 33 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட், வென்யூவில் 27. ரீசன்ட் ஃபார்மே நல்லாயிருக்கு. இன்னொரு லாஜிக் இருக்குது, ஹேல்ஸ் அவுட் ஆவார்னா மட்டும் நீங்கள் பேர்டை ட்ரை பண்ணுங்கள். அப்படி ஹேல்ஸ் பெரிய இன்னிங்ஸ் போயிடுவார்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா பேர்டை வந்து பிக் பண்ணாதீங்க. அப்போ ஹேல்ஸ் வந்து பேர்டை அடிச்சிருவார். ஸோ ஜாக்சன் பேர்டை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். யோசிச்சுக்கோங்க. ஓரளவுக்கு ஹேல்ஸ் வந்து ஃபார்மில் தான் இருக்கார், ஓரளவுக்கு ஃபார்முக்கு திரும்பி இருக்கார். ஜேசன் சங்கா ஆட மாட்டார், பட் ஆடினா பார்த்துக்குங்க. 19 ரன் ஆவரேஜ், 25 ரன் ஆவரேஜ். ஆலிவர் டேவிஸு ஹெட் டு ஹெட்டில் ஒரே ஒரு ரன் தான் ஆவரேஜ், 3 இன்னிங்ஸில் 3 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வென்யூவில் 16 ரன்னு. பட் இந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம பார்க்குறப்போ அக்ரெசிவ் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் பார்த்தோம்னா ஜாக் ஃப்ரெஷர் வந்து கிட்டத்தட்ட 10 ரன்னு 15 ரன் கிட்ட தான் வந்து ஆவரேஜே இருந்துச்சு. பட் அவர் இந்த இயர் ஆடுறது வேறு மாதிரி இருக்குது. அதுபடி பார்த்தோம்னா ஆலிவர் டேவிஸை நீங்கள் வந்து கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுங்கள். அலெக்ஸ் ராஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரன் தான், வென்யூவில் 29 ரன் ஆவரேஜ். டேனியல் சாம்ஸு ஹெட் டு ஹெட்டில் 13 விக்கெட் எடுத்திருக்காரு, வென்யூவில் 27 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கண்டிப்பாக 3 விக்கெட் உறுதி. ஏன்னா ஜமான் கானும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் டெத்தை இவர் தான் கையில் எடுத்துக்குவார். மெக்கான்ட்ரியோ 3 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்டில், புவர் பர்ஃபார்மன்ஸு. பட் டெத்தில் போட்டால் ஒரு எஃபெக்டிவான ஒரு பிக்கு. செகண்ட் பவுல் பண்ணால் ட்ராப் பண்ணிக்கோங்க. கிறிஸ் கிரீனு 15 இன்னிங்ஸில் 10 விக்கெட்டும், அதே மாதிரி வென்யூவில் 22 இன்னிங்ஸில் 17 விக்கெட் எடுத்திருக்காரு. குருவிந்தர் சந்து ஹெட் டு ஹெட்டில் 7 விக்கெட்டு, வென்யூவில் 16 இன்னிங்ஸில் 11 விக்கெட்டு. தன்வீர் சங்கா 3 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 2 விக்கெட் தான். மேபி செகண்ட் பவுல் பண்ணால் வேணால் தன்வீர் சங்கா ட்ரை பண்ணுங்கள். பெரிய அளவில் முன்னாடி சீசன்ஸ் மாதிரி ஜாம்பானாலையும் விக்கெட் எடுக்க முடியல, தன்வீர் சங்கானாலையும் விக்கெட் எடுக்க முடியல. இவங்க 2 பேர்த்துக்கு இடையில தான் நேஷனல் டீமுக்கு ஒரு காம்படிஷனே இருக்குது. இப்போ ஸ்விப்சன் அதிகமான விக்கெட் இருந்தால் ஸ்விப்சன் உள்ளே வரதுக்கு கூட சான்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ பார்ப்போம். ஃபேப்லோன் ஆப்பு ஜிஎஸ்டி சுத்தமாக உங்களுக்கு கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜிஎஸ்டியே இல்லாத ஒரு ஆப்பு. ஸோ பெரிய பெரிய ஆப்பில் கூட போனஸு அந்த மாதிரி இருக்குது. பட் ஃபேப்லோனில் கிடையவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அதேமாதிரி என்ட்ரி ஃபீஸும் கம்மியாக தான் இருக்குது. 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தவங்க தெரியாமல் இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ டேனியல் சாம்ஸை கேப்டனாக கொடுத்து ஃபஸ்ட்டு போல் பண்ணால் எட்வர்ட்ஸ் வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்னி சிக்ஸஸ் பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்கேன். அந்த டாப் 4 பிளேயரை மட்டும் எடுத்திருக்கேன். ஆன் டைமில் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. டெலகிராமை செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ 4 மேட்சஸ் வந்து பிபிஎல் நம்ம வின்னிங்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி லாஸுன்றதையும் நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஓவரால் நம்ம டெலகிராமில் சாலிடான யூசர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து எப்படி ரன் பண்ணுறோம், எப்படி வந்து நம்ம சொல்கிறோம், எல்லாமே தெரியும். ஓப்பனாக தான் லாஸ்ட்னா லாஸு, வின்னுனா வின்னு. அதேமாதிரி எந்தெந்த மேட்ச் கவர் பண்ணணுமோ அதை மட்டும்தான் வந்து நம்ம கவரும் பண்ணுறோம். சும்மா நீங்கள் ப்ளே பண்ணணும், உங்களை ப்ளே பண்ண வைக்கணுன்றதுக்காண்டி எல்லா மேட்சையும் கவர் பண்ணுறது கிடையாது. அதுவும் வந்து நிறைய பேர் தெரியும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.